கம்மின் சஹீஹின் மாதமின் கைரி சகமி, எத்தனையோ சுகமாக ஆரோக்கியமாக வாழக்கூடியவர்கள் நோய் இல்லாமலே மௌத்தாகி கொண்டிருக்கிறார். இமாம் புகாரி சொல்றார். அதனால கண்ணியமான சகோதரர்களே, எத்தனையோ பேர் நாங்கள் பார்க்குறோம் ஜிம்ல இருக்கிறார், ஜிம்ல இருக்கக்குள்ள மௌத்தான சம்பவம் இது. ஃபுட்பால் அடிக்கிறார், பேட்மிண்டன் அடிச்சு கொண்டிருக்கிறார். எங்களை நாட்டிலையும் பலர்களை நாங்கள் பார்த்தோம். அந்த நிலைமையில மௌத்து வரும். அதனால மௌத்து எல்லா நிலைமையிலையும் வரேன். ஆனால் அதுக்குள்ள தயாரிப்புகளோட தான் நாங்கள் இருக்கோம். மௌத்து எப்பயும் வரலாம். எனக்கிட்ட கேட்டா, எனக்கிட்ட உதாரணத்துக்கு மலக்குல் மவுத் வந்து கேட்டா, நான் வந்திருக்கிறேன், நான் தான் உங்களோட ரூஹ் எடுக்க வந்திருக்கிறேன், நீங்க தயாராகிட்டு கேட்டா, நாங்கள் அந்த மலக்குல் மௌத்துக்கு சொல்லணும்னு நான் ரெடியாக தான் இருக்கிறேன். உங்களையே தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் உங்களை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் நீங்களும் ரெடியா இருக்கேன். சும்மா வாயால சொல்லேலும் உண்மையிலே தயாரிப்போடு இருக்கிறோமா என்பதைத்தான் யோசிக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல வல் தந்துர் நஃப்ஸுன் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ், ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய ஆகிரத்துக்காக எதை அனுப்பி வச்சிருக்கிறான், முற்படுத்தியிருக்கிறான் என்பதை நோட்டமிட்டு பார்க்கட்டும், சிந்தித்து பார்க்கட்டும் என்று குர்ஆன்ல சொல்றார். நாங்க இங்க சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள் வச்சுட்டு போறது தான். நாங்க இந்த எங்களோட மனைவி மக்கள், எங்களோட தொழில் வியாபாரங்கள், எங்களுக்கு அல்லாஹ் தந்த இந்த பொறுமதியான நேர காலங்களை வச்சு நன்மைகளை செஞ்சு எங்களோட ஆகிரத்துக்கு அனுப்பி வைக்கிறோம். நாங்க எதை அனுப்பி வைக்கிறோமோ அதோட தான் போயிட்டு சேர போறோம். நாங்க சேர போறோம் அனுப்பி வச்சதோட தான். வச்சுட்டு போறது அது எங்களுக்கு இல்லை, அது யாரோ பங்கு போட்டுக்கொள்ள போறாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அங்க போயிட்டு கை சேதப்பட்டு வேலை இல்லை, கவலைப்பட்டு வேலை இல்லை என்று அங்க கைமாத்து கிடைக்காது, யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. இது சம்பந்தமா குர்ஆன்ல ரொம்ப விரிவாக அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்தியிருக்கிறார். அங்க வரக்கொள்ள நீங்க யாரையும் எதிர்பார்த்து கொண்டு மட்டும் வந்துடாது. லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதி, வாப்பா மகனுக்கு உதவி செய்யலா, வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அன் வாலிதிஹி ஷைஆ, மகன் வாப்பாவுக்கும் அறவே ஒரு நன்மையை கொண்டு உதவி செய்ய. அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்க எங்களோட உள்ளங்கள்ல கையை வச்சு, நான் செஞ்ச தவறுகள் எனக்கு தெரியும், ஏன்னா அமல்கள் எனக்கு தான் தெரியும், என்னைய யாரும் பெரிய அவுளியா என்றதுக்கு நான் அவுளியாவாக போறதும் இல்லை, என்னைய பெரிய யாரும் பாவி என்றதுனால நான் பாவியாக போறதும் இல்லை. நான் அல்லாஹ்வுடைய பார்வையில ஒரு நல்லவனா இருந்துட்டா போதும், அவ்வளவுதான். ஏன்னா அல்லாஹ்வை கொண்டு தான் எங்களோட எல்லா வேலையும் நடக்க போகுது. எங்களோட ரூஹ தந்தவன் அல்லாஹ், எங்களோட ரூஹ புடுங்கக்கூடியவன் அல்லாஹ். உடல்ல இருந்து கலட்டி இருக்க போறது அவன் தான். எங்களை எல்லாரும் சேர்த்து குழியில வச்சு மண்ணை கூட்டிடுவாங்க, தட்டை தனியா கபர்ல இருக்க போறது நாங்க தான். அப்ப நாங்க தயாரிப்போட போனோமேனா இந்த எல்லா இடமும் கண்ணியமா அமையும். துனியாவுடைய வஸ்துக்கள், சொத்துக்கள், செல்வங்கள், காசு பணங்கள் இதெல்லாம் வெளிப்பார்வையில உள்ளது. இதெல்லாம் கைமாறுற சாமான் தான். இன்றைக்கு எனக்கிட்ட, நாளைக்கு அவர்கிட்ட, நாளன்னைக்கு இன்னொருத்தர்கிட்ட. வீடுகள் கைமாறுது, வாகனங்கள் கைமாறுது, காணிகள் கைமாறுது, காசு பணங்கள் கைமாறுது. இருக்கிற எல்லா சாமானும் கைமாறிக்கொண்டே தான் இருக்கு. இன்றைக்கு இவர்கிட்ட, நாளைக்கு அவர்கிட்ட. ஆக கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, பிறப்பும் இறப்பும் டெய்லி நடந்து கொண்டே இருக்கு. ஒரு கூட்டம் உலகத்தை பாவிக்க டெய்லி வாராங்க, ஒரு கூட்டம் உலகத்தை பாவிச்சுட்டு டெய்லி போறாங்க. இதுதான் நடந்து கொண்டே இருக்கு. பிறப்பு இல்லைண்டா, இன்றையில இந்த உலகத்துல எந்த குழந்தையும் பிறக்கிறது இல்லைண்டா, இன்னொரு 100 வருஷத்தோட இந்த உலகத்துல இருக்கிற 800 கோடி மக்கள் இருக்க மாட்டாங்க. ஒரு 100க்கு அங்கல வாழ்றவங்க எத்தனை பேர் இருப்பாங்களோ அந்த கொஞ்சம் பேர் இருப்பாங்க லைக்கும் 100 வருஷம் என்று பார்த்தா. இன்றையிலேருந்து யாருக்கும் குழந்தை கிடைக்கிறது இல்லைன்னு இருந்தா யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால இறப்பும் நடந்து கொண்டிருக்கு, பிறப்பும் நடந்து கொண்டிருக்கு. 3 லட்சத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் பிறக்குது. 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் ஒவ்வொரு நாளும் மௌத்தாவுறாங்க. கணக்கெடுத்து உலக கணக்கெடுப்பின் படி சொல்றாங்க. இதுல போயிட்டு பார்த்தா விளங்கும். ஆக கண்ணியமான சகோதரர்களே, வாரது போறது அல்ல, போறவங்க தயாரிப்போட போறாங்களா என்றதுதான் கேள்வி. போறவங்க தயாரிப்போட போறாங்களா? நாங்க மௌத்தானவங்களை வச்சு கவலைப்படுறது, அவங்களோட விஷயத்துல கவலைப்படுறதை விட எங்களோட விஷயத்துல கவலைப்படுறது தான் பொருத்தம். அதனால அல்லாஹ் தந்த பொறுமதியான நேர காலம் மேலான சொல்லி நோன்பு ஆரம்பிச்சிச்சு, அது நோன்பு முடிஞ்சிடும். இப்படி விடியும், மந்திப்படுவது, சஹர் செய்கிறோம், இஃப்தார் செய்கிறோம், இப்படி தான் நாள் போயிட்டு இந்த மாதம் முடிஞ்சிடும். இந்த நேரங்கள் ரொம்ப பொறுமதியானது. அதனால
எங்களோட தனிப்பட்ட அமல் இபாதத்தை கவனம் செலுத்தணும். இமாம் ஜமாத்தில் நாங்கள் கவனம் செலுத்தணும். 5 நேரம் தொழுகையில் கவனத்தை கூட்டணும். போன இப்போ 2 கிழமைக்கு முன்னால் ஸ்ரீலங்காவில் எங்களோட ஒரு கூட்டாளி நண்பர் அவர்கிட்ட நானா இந்தியாவுக்கு அவரோட ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் கொண்டு போனார். போயிட்டு அப்படியே சுற்றி அடிச்சுட்டு இஷா தொழுகைக்கு அவர் தொழுகையில் பேணுதலான மனுஷன். இமாம்